பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் வேத பாடத்திலே வந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசு நமக்குள் வந்தவுடனே சகல பாவங்களும் நீக்கி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனால் திரும்ப திரும்ப நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டுமா என்றால், அதை குறித்து நாம் இளைய குமாரன் வீட்டுக்கு வந்த பொழுது தகப்பன் தூரத்திலே வரும்போது அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அப்போது அவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது, தகப்பன் வேலைக்காரரிடம்தான் பேசுகிறானுடைய தன் குமாரனிடத்திலே சொல்லாதபடிக்கு, ஆருத்திரம் சொல்லாதபடிக்கு தன் வேலைக்காரரை நோக்கி, இன்றைக்கு சந்தோஷப்பட வேண்டிய நாள், என் குமாரன் மரித்தான், உயிர்த்தான், காணப்படாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஆகையினால் இன்றைக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அவன் தன் வேலைக்காரரிடத்திலே சொல்கிறான். பின்பு அதில் இன்னும் சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், அவனை சுத்திகரிக்கும்படியாகவும் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கும்படியாகவும் அவனுக்கு மோதிரத்தை அணிவிக்கும்படியாகவும் அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால், முதல் காரியம், அவன் தூரத்தில் வரும்போது கண்டு மனதுருகி ஓடி களத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தவன் ஏற்றுக்கொண்டான். இதுதான் நாம் கிறிஸ்து இயேசுவிடம் மனம் திரும்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஒரு காரியம், ரட்சிப்பு, அங்கீகாரம், ஏற்றுக்கொள்ளப்படுதல், மன்னிக்கப்படுதல் என்று பொருள். இதற்கு அடுத்த நிலை, நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துவிக்குதலாகிய நீதியின் சால்வையையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அணிந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொண்ட அந்த முத்திரை மோதிரத்தை தரித்தவர்களாக நாம் இன்னும் தகப்பனுடைய வீட்டிலே என்றென்றைக்கும் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறோம். காலையிலும் மாலையிலும் வீட்டை துப்புரவு செய்கிறோம். ஜன்னல்களை எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை நாம் துடைக்கிறோம். துணிகளை துவைக்கிறோம். பாத்திரங்களை கழுவுகிறோம். நம்ம சரீரத்தை சுத்திகரிப்பதை நாம் குளிப்பது, மற்ற காரியங்களை செய்கிறோம். இது அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிற காரியம். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த சுத்திகரிக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது அனுதினமும் நடக்கின்ற ஒரு காரியம். இதை நம்மால் செய்து கொள்ள முடியாது. நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. தன்னை துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் நான், என் இருதயத்தை துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று வேதம் நமக்கு அறைகூவல் கொடுக்கிறது. அப்படி என்றால் நம் இருதயத்தை நாமே சுத்திகரிக்க முடியாது என்பதால் தான் வேதவசனம் சொல்கிறது, மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்கிறார். காரணம், இருதயம் மகா கேடு உள்ளதும் அது திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்தை கர்த்தர் காண்கிறபடியினாலே இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக அதை கேட்கிறார். மகனை, உன் இருதயத்தை எனக்கு தா. அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகும் கூட நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிக்கிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்தம் மற்றும் பக்தியான வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாதபடிக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில நிறைவேற போகும்பொழுதுதான் அவர் சொல்கிறார், இதோ நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிறார். அப்படி என்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஓட்டத்தை முடிக்கும் பொழுது விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக தேவனுடைய பரிசுத்தமாகுவதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். மார்க்குவை வேண்டாம் என்று சொல்லின அதே பவுல் பின்பு எழுதுகிறார், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, அவன் எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அவர் மார்க்கு செய்த பிழைகளை, அருட்பணியிலே அவங்க இடையிலே ஓடிப்போன காரியத்தை குற்றமாக எண்ணினவர் அதை மறந்து அவர் பரிசுத்தம் அடைந்து மார்க்கை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார்.
இன்றைக்கு பரிசுத்தமாதலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த ஓட்டத்தை நாம் முடிக்கும் வரைக்கும் இந்த பரிசுத்தமாகுதல் ஒரு அது நடந்து கொண்டே இருக்கும். நாம் கடலிலே நீந்தி கொண்டிருக்கிற மீன்களிலே சிறப்பான மீன்களை வாங்கும்படி கடைக்கு செல்கிறோம். அங்கு வலைகளை வீசி பிடித்து கொண்டு வந்த மீன்களிலே உகந்தவைகளை உசிதமானவைகளை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த கடலிலே இருக்கிற மீன்கள் யாவும் நாம் பணம் கொடுத்து வாங்கும் பொழுது நமக்கு உரியவிலாய் மாறிவிடுகிறது. இப்பொழுது நமக்கு சொந்தமான மீன், அதை உரிமை பாராட்டுவதற்கு வேறு யாரும் உரிமை கோர முடியாது. ஆனால் வாங்கின பின்பு அதை சுத்திகரிக்கிறோம், அதை சுத்தம் செய்கிறோம், செதில்களை நீக்குகிறோம், செவில்களை அகற்றுகிறோம், தோலை உரிக்கிறோம், குடல்கள் மற்றும் தேவையற்ற காரியங்களை நீக்குகிறோம், தலைகளை கூட சிலகளை வேண்டாம் என்று விளக்குகிறோம். பின்பு அதை சரியான முறையில் கழுவி சுத்திகரித்து அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நாம் சமைத்து சாப்பிடுகிறோம். பாருங்கள், ஒரு மீன் நம்மால் வாங்கப்பட்ட பிறகு அது சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு. அதே போல தானியமானது வயலிலே விதைக்கப்படுகிறது, அது தானியம் வயலிலே விளைகிறது, பின்பு குறித்த நாளிலே அறுவடை வருகிறது, அந்த அறுவடையிலே அவைகள் சேகரிக்கப்படுகிறது, அவைகள் பின்பு விற்பனைக்கு வருகிறது, நாம் அதை வாங்குகிறோம். அதை வாங்கி மறுபடியும் நாம் சுத்தம் செய்கிறோம். அரிசி என்றால் அதை கழுவுகிறோம். இன்னும் சில தானியங்களிலே கற்கள் இருக்கிறதா, தூசி இருக்கிறதா என்று சொல்லி நாம் அதை சுத்தம் செய்கிறோம். நமக்கு சொந்தமான பின்பும் கூட அதை சுத்திகரிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லை தெரிந்து கொள்கிறான். அவனுடைய நோக்கம் அந்த கல்லிலே அவன் ஒரு உருவத்தை காண்கிறான். அந்த உருவம் அவனுக்கு மட்டும் தெரியும், நமக்கு கல்லை காண்கிறோம். இதைத்தான் சொல்கிறார்கள், கல்லை கண்டவன் நாயை கண்டவன் கல்லை காணவில்லை, கல்லை கண்டவன் நாயை காணவில்லை என்பார்கள். இங்கு சிலை என்பது அந்த உருவத்திலே உருவாவதற்கு அந்த கல்லிலே இருக்கிற தேவையற்ற கற்கள் துளிகள் நீக்கப்பட வேண்டும். அப்பொழுது அங்கு அற்புதமான ஒரு சிலை கிடைக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நம்மிலே உருவாக வேண்டும், கிறிஸ்து நம்மிலே வெளிப்பட வேண்டும், கிறிஸ்து நம்மிலே வளர வேண்டும். அதைத்தான் யோவான் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னார். இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் என்றால், பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே வருகிறவர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். இந்த பூமியிலே நாம் இருக்கிற காலங்களிலே சுத்திகரிப்பு என்பது, பரிசுத்தமாக்கப்படுவது என்பது மிக அவசியமான ஒன்று. நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்வது இயலாத காரியம். நம்முடைய முதுகு நமக்கு தெரியாதது போல நம்மை முழுவதும் சுத்திகரிப்பதற்கென்று நம்மால் இயலாது. நம்முடைய ஞானம் குறைவு, நம்முடைய அறிவு குறைவு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று தாவீது கேட்கிறார். தன் பிள்ளைகளை யாரும் உணர்வதில்லை. அன்றைக்கு நாத்தான் தாவீதை ஒரு கதையை சொல்லி அவனுடைய பிள்ளைகளை உணர்த்தின பொழுது, பாவத்தை உணர்த்தின பொழுது, அக்கிரமத்தை மீறுதலை உணர்த்தின பொழுது அவன் மனம் திரும்பி சங்கீதம் 51 எழுதினான் என்று பார்க்கிறோம். ஆகையினால் நம்மை நாமே சுத்திகரிக்கிற இந்த காரியத்திலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மை தேவன் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தமாக்கின்ற கர்த்தர். இஸ் sanctifying God. அவர் நம்மை சுத்திகரிக்கிற பரிசுத்தமாக்கிற கர்த்தர். ஏன் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகின்றார் என்ற கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு காரணம், முதலாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் பரிசுத்தர். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று லேவியராகமத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் எவ்விதமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு ஒரு ஸ்தானத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். நீ ராஜாவாக அழைக்கப்பட்டிருந்தால் உன் ஸ்தானத்திலே நில் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ எந்த ஸ்தானத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ராஜா வீட்டு பிள்ளையாகிய நாம் இளவரசர்களாக, இளவரசிகளாக, ராஜகுமாரர்களாக, ராஜகுமாரத்திகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரை போலவே மகிமை பொருந்தினவர்களாக, மகத்துவத்தை அணிந்தவர்களாக, பரிசுத்தம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார், பரிசுத்தமாக்குகின்றார். மட்டுமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி இருக்கிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அந்த வித்து பரிசுத்த வித்து. ஆகினால்தான் மரியாளிடத்திலே கேப்ரியேல் தூதன் சொல்கிறார், உன்னிடத்திலே பிறப்பிக்கிறது பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்கிறார். ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிற இயேசு அவர் பரிசுத்தமானவர். அதை போல தேவனுடைய வித்து நமக்குள்ளே வைக்கப்பட்டபடினாலே, நாம் தேவனால் பிறந்தபடியினாலே நாம் பாவத்தில் நிலை நிற்பதில்லை. இங்கு பாவம் செய்யான் என்ற பதத்திற்கு பதிலாக பாவத்தில் விரும்பி நிலை நிற்பதில்லை. ஒரு ஆடானது சேற்றிலே விழுந்தால் அது அந்த சேற்றை விரும்புவதிலே அது எழுந்து வந்துவிடும். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தையும் சேற்றையும் ஒன்றாக கொள்வோமானால் நாம் அதை விரும்புவதில்லை. இப்பொழுது வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்கமான காரியங்களுக்கு என்ன கிடைத்தது? அது வெட்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கில்ட், அது குற்ற உணர்வை கொண்டது. ஆகினால் நாம் பாவத்தை விரும்புவதில்லை. பாவத்தை நாம் வெறுக்கிறோம். பாவம் செய்யக்கூடாது என்று விரும்புகிறோம். பாவத்திலே நிலை நிற்க நமக்கு விருப்பம் இல்லை. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியம். காரணம், நாம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பே பரிசுத்தம். ஆகினால் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தில் இருந்தாலும், உலகத்தில் பிறந்தாலும், மண்ணிலிருந்து வந்தாலும் நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, வெண்ணுக்குரியவர்கள். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார் சீஷர்களை பார்த்து மேல் வீட்டறையில, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இன்றைக்கு நான் வேலை ஸ்தலத்திலும், சமுதாயத்திலும், வீட்டிலும், பல இடங்களிலும் பகைக்கப்படுகிறோம். முகாந்திரமின்றி என்னை பகைத்தாலே என்று தாவீது சொல்கிறார். பவுல் சொல்கிறார், சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதினாலே சத்துருவானேனோ என்று சொல்கிறார். இயேசு சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று. அப்படி என்றால் நாம் பகைக்கப்படுகிற நாம், முகாந்திரமின்றி பகைக்கப்படுகிற நாம் உலகத்தாரா இல்லாதபடினால் பகைக்கப்படுகிறோம். நாம் உலகத்தாரா இருந்தால் உலகம் நம்மை நேசித்திருக்கும். மட்டுமல்ல, யோவான் 17:14 தொடர்ந்து இயேசு சொல்கிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தானாய் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. 16ஆம் வசனம், நான் உலகத்தான அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறார். நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய ஸ்தானம், நம்முடைய நிலை என்ன என்று அவர் பிதாவினிடத்திலே சொல்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். தாமரை இலை தண்ணீரே இருந்தாலும் தண்ணீர் தாமரை இலை ஒட்டாது. அதை போல நாம் இந்த பூமியிலே இருந்தாலும், உலகத்திலே இருந்தாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. சில வேளை உலகத்தால் நாம் கரைபடும் பொழுது, ஈர்க்கப்படும் பொழுது, உலகத்தின் காரியங்களை சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தவறு செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்டேட்டஸை அவர் பிடுங்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல நிலைநிறுத்தும்படி பரிசுத்தமாக்குகிறார். அதே போல நாம் உலகத்தால் கரைப்படும் பொழுது, உலகத்தால் ஈர்க்கப்படும் பொழுது, உலகத்தால் நாம் உலகத்தின் கண்ணிகளிலே சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பிலிப்பியர் 3:2 விதமாய் சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்று 3:20 பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
1 யோவான் 2:15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகம் நம்மை கரைப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது. சிலவேளை அதை நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. பவுல் சொல்கிறார், தேமா இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று வருத்தப்படுகிறார். இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். காரணம், அவர்கள் உலகத்தை விரும்பி போனார்கள். யூதாஸ் காரியத்தும் அப்படித்தான். சில வேளைகளிலே இந்த உலகம் நம்மை ஈர்க்கும் பொழுது நாம் தடம் மாறுகிறோம், வேறு பாதையிலே போகிறோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குறவாய் வந்து நம்மை தடுத்து ஆட்கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பிலே நாம் நிலை நிற்க முடியாது. ஆகினால் உலகத்தை விட்டு நம்மை பிரிக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். செட் அப்பார்ட் என்கிறார். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பொருள் செட் அப்பார்ட், பிரிக்கப்படுகிறது, தெரிந்தெடுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது என்று பொருள். அப்படி என்றால் நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தரால் உலகத்தின் சாயலை நாம் களைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மண்ணின் சாயலை நாம் களைந்து விண்ணவராகி இயேசுவின் சாயலை அணிந்து கொண்டு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தாய் தப்பனுடைய ஜீன் மரபுகள் நமக்குள்ளா இருந்தாலும், அந்த சுபாவங்கள் இருந்தாலும், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். இவ்விதமான குணங்கள் இருந்தாலும் இவைகளெல்லாம் நாம் களைந்து கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் சிந்தையை, கிறிஸ்துவின் ரூபத்தை நாம் அணிந்து கொள்வதுதான் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குற காரியம். இதற்கு ஒரு உதாரணம், லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்வோம் என்று இயேசு சொன்னார். லோத்தின் மனைவி பரிசுத்தமாக்கப்பட முடியாமல் போனார். காரணம், அவள் உலகத்தை பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாய் போனாள். அவள் உப்புத்தூணாய் போனபடியினாலே இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கை ஒரு காரியமாய் அவள் நிற்கிறாள். அவள் நல்ல சாட்சி அல்ல, துர்சாட்சி. ஆனால் லோத்துவாகி நீதிமானை அவர் ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் உலகத்தை ஜெயிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய உலகம் நம்மை ஜெயித்து விடுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அதனால்தான் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், கீழானவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்குள்ள நாம் சிக்கிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாத நித்தியமானவைகள். காண்கின்ற இந்த பூமி வெந்து உருகி போகும், வானங்கள் மடமடுவென்று பாயப்போல சுட்டப்படும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? நீங்கள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, ஆகினால் அதுவரை காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை உலகத்தால் கரைபடாதபடி பரிசுத்தமாக்கி கொண்டே வருகிறார். 1 Thessalonians 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 Peter 1:16 வெளியேவிய நாமத்தில் சொன்ன வசனத்தை பேதுரு நினைவு கூறுகிறார். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் 21:27 தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். இவரேல் 12:14 என்ன வாசிக்கிறோம்? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆகையினால் தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கின்ற கர்த்தராக நம்மிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம் வாழ்வில் பரிசுத்தமாக்கின்ற கர்த்தரின் செயல்களை பார்ப்போமானால் அது ரொம்ப அதிசயமா இருக்குது. எவ்விதமாக அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்றால், நம்மை முதலாவது அவர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். புதிய சிந்தனை, புதிய கண்ணோட்டம், புதிய பார்வை, புதிய வாழ்க்கை, புதிய ஒரு அணுகுமுறை எல்லாம் வருகிறது. ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் பிடித்து கையும் களவுமாக பிடித்தோம் என்று சொல்லி கல்லுகளை எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் அவளை குற்றப்படுத்தும்படி, கொலை செய்யப்படும்படி நிறுத்துகிறது. இயேசுவை அவரிடத்திலே தீர்ப்பை கொடுத்த போது இயேசு சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதான் முதலில் கல்லெறியட்டும். சிறியவர் முதல் பெரியவர் வரை
தங்கள் மனசாட்சியிலே அவர் குத்தப்பட்டவளாக கற்களை போட்டுவிட்டு அவள் போய்விட்டார். இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், எங்கே அவர்கள்? எல்லாரும் போய்விட்டார்கள், நீயும் போ, இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்கிறார். அப்படி என்றால் என்ன காரியம்? இயேசு கிறிஸ்துவின் பார்வை பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது உண்மைதான். ஆனால் அவளை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அவள் செய்த செய்கைகள் மரணத்துக்கு ஏதுவானவைகள் தான், ஆனால் அவருடைய பார்வையோ மன்னிப்புக்கு ஏதுவானவைகளாய் இருந்தது. கல்லறிய சொன்னார், அது மரணத்துக்கு ஏதுவான தண்டனை. ஆனால் போ, இனி பாவம் செய்யாது என்றார். அது அன்பிற்குரிய மன்னிப்பிற்குரிய ஒரு பார்வை. இவ்விதமாக நம்முடைய பார்வை மாற்றம் பெறுகிறது, நம்முடைய வார்த்தைகள் மாற்றம் பெறுகிறது, நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். அதனால் கிறிஸ்துவின் சிந்தையை அடைந்தவர்களாய், கிறிஸ்துவை போல நாம் சிந்திக்கிறவர்களாய், கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்களாய் நாம் மாறுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றார். 2 Corinthians 5:17 என்ன வாசிக்கிறோம்? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பவுல் சொல்கிறார், திருச்சபையை கட்ட வேண்டிய நான் திருச்சபையை அழித்துக் கொண்டிருந்தேன், பாழ்படுத்திக் கொண்டிருந்தேன். நான் அறியாமல் செய்தபடியால் இரக்கம் பெற்றேன், நான் புது சிருஷ்டியானேன் என்கிறார். கலாத்தியர் 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு பலிகள் நிறுத்தப்பட்டு விட்டன, விருத்த சேதனம் நிறுத்தப்பட்டு விட்டன, ஆசரிப்புகள் நிறுத்தப்பட்டு விட்டன. ஒரே ஒரு காரியம், புது சிருஷ்டி. புது சிருஷ்டி வந்த பிறகு இந்த காரியங்கள் தேவையில்லை. காரணம், கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்படுகிறோம். புது சிருஷ்டி என்பது புதிதாய் பிறந்த குழந்தை. அந்த புதிதாய் பிறந்த குழந்தை புது சிருஷ்டி. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன தேவை? பால் தேவை. 1 Peter 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தேவன் நம்மை எப்படி பரிசுத்தமாக்குகிறார் என்றால், அவர் தமது வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகின்றார். அதனால நம் கையிலே வேதத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள், 27 புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள், 66 புத்தகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமடைந்து கொண்டே இருக்கிறது. நாம் வளரும்படியாக, நாம் புதிய சிருஷ்டியாய் பிறந்து விட்டோம். நாம் வளருவதற்கு நாம் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை, தேவ வார்த்தை, இறை வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை நாம் வாசிக்கும் போது, யோசிக்கும் போது, அபியாசிக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். கர்த்தர் வசனத்தின் வழியாக நம்மை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தராய் இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தப்படுத்தும் வேத வார்த்தையாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியங்களை தேவனுடைய திரு வசனம் செய்கிறது என்று பாருங்கள். இவைகள் எல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது. மட்டுமல்ல, பாவங்கள் இருக்குமானால் அது எங்கே எந்த இடத்திலே இருக்கிறது என்று சொல்லி லேசர் அறுவை சிகிச்சை செய்வார்கள். அதை போல கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறது. உங்கள் இருதயங்களில் நீங்கள் பொல்லாப்பை சிந்திக்கிறது என்ன என்று இயேசு கேட்கிறார். இயேசு அவருடைய யோசனைகளை அறிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய திரு வார்த்தை அது ஒரு சுடரொளி பட்டயத்தை போல அது நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நம்மை புடமிடுகிறது, அது அக்கினியாய் இருக்கிறது, அது நம்மை புடமிடுகிறது, அழுக்கை நீக்குகிறது. பொன்னானது அது அக்கினியினால் புடமிடப்படும் பொழுது அது அழுக்கை நீங்க அது சுத்த பொன்னாக விளங்குகிறது. அதே போல தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிட்டு சுத்த பொன்னாக விளங்குகிறது. இதைத்தான் யோபு சொன்னார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார். சங்கீதம் 119:11 சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இன்றைக்கு பாவம் செய்யாமல் நம்ம வாழ விரும்பினால் நம் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த வேதாகமும் நம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். எஸ்ராவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அருளின வேதம்
அவன் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும், அதன்படி செய்யவும், அதை இஸ்ரவேலருக்கு உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அதே போல நாம் முதலாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு அதைத்தான் சொன்னார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்கிறார். அப்படி என்றால் வேதத்தை இரவும் பகல நாம் தியானிக்கிற காலங்களிலே நாம் கட்டாயம் இருந்தாக வேண்டும். அப்பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார். அப்படி என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறோம். யோவான் 15:3 இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். வசனத்தை கேட்ட உடனே அதை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு அருமருந்தாய் இருக்கிறது. பாவ பிணியை அது நீக்கி விடுகிறது, நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறது, குணமாக்கி விடுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த வசனம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படித்திருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையா இருந்தது என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். ஆகினால் இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறார். நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்திலும் ஒன்று, பிதா, வார்த்தை, ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். இவரே 12:14-15 இவரே 2:14-15 வசனங்களிலே, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். வார்த்தை மாம்சமானது. காரணம், நம்மை சந்திக்க வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கின்றது. முதலாவது தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கின்றது பார்த்தோம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கின்றது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அன்றைக்கு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று போஜன பலி என்றெல்லாம் பலவிதமான பலிகள் செலுத்தப்பட்டு தீர்ந்தன. ஆனால் ஒன்று குற்றமுள்ள மனசாட்சியை தீர்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அந்த குற்றமுள்ள மனசாட்சி பரிசுத்தமாக்கப்பட்டது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் அறிந்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு இந்த உலகத்துல எங்கு யாத்திரை போவோம், என்ன தியாகம் செய்வோம், என்ன தானம் செய்வோம், என்ன பக்தி காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலும், எவ்வளவுதான் நம் சரீரத்தை வருத்தினாலும், நம்ம விரதம் இருந்தாலும், தானங்கள் பல செய்தாலும், குற்ற உணர்வையும் குற்ற மனசாட்சியும் நம்மை சுத்திகரிக்க நம்ப முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய குற்ற மனசாட்சியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை விடுவிக்கும். அதைத்தான் வெளிப்படுத்திய விஷயம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தரிசனம் காண்கிறார். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க கண்டேன் என்கிறார். வெளிப்படுத்திய விசேஷம் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அவர் கண்டதாக பார்க்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டவராய் இருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்தலுக்கான அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. என்ன புண்ணியம்? சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின இந்த இரக்கத்தின் புண்ணியம், அன்பின் புண்ணியம், அந்த ரட்சிப்பின் திட்டம், அதை அறிவிக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அவருக்கு சொந்தமான ஜனமாய் நம்மை அழைத்திருக்கிறார். முதலாவது பரிசுத்த வார்த்தையினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதலால் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகின்றார், நம்மை சுத்திகரிக்கின்றார். மேல் வீட்டறையிலே யூதாஸ் காரியத் வெளியே புறப்பட்டு போன பின் 11 சீஷர்கள் இடத்திலே அவர் பேசுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் தொடங்கி 17ஆம் அதிகாரம் வரை அந்த 11 சீஷர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்கிறார்.
ஒரு அருமையான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதிலே 17ஆம் அதிகாரம் பிதாவோடு அவர் பேசின காரியம் என்று பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களிலே சீஷர்களை பார்த்து அவர் சொல்கிறார், இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 2 கொரிந்தியர் 3:17 பவுல் சொல்கிறார், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கு பரிசுத்தமாகுதலும் உண்டு. அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 லூக்கா எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன சீஷரிடத்திலே அவர் பரமேறி செல்லும் முன்பாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களை அழைத்து சொன்ன காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலன் அடைந்தால் நாம் பாவத்தை மேற்கொள்வது இயலும். யோசேப்புக்கு ஒரு சோதனை வந்தது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிறையிலே வைக்கப்பட்டான், அங்கும் கர்த்தர் அவனோடு இருந்தார். போத்திபார் வீட்டிலே அவன் இருந்த பொழுது அவனுக்கு ஒரு சோதனை, பாலியல் சோதனை வருகிறது. அவன் அந்த சோதனையிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவன் கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டபடியினாலே அவன் அதற்கு தப்பினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பலவீனர்களாய் இருக்கும் பொழுது மாம்சத்தில் கிரியைகளில் நாம் விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவி எங்கே உண்டோ அங்கே பரிசுத்தமாகுதல் உண்டு. பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதற்காக? உலகத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஜெயிப்பதற்கு பரிசுத்தாவின் பலன் தேவை. மனித ஆவியை பரிசுத்த ஆவியான நிரப்பும் பொழுது அந்த மனிதனுடைய ஆவி பலன் அடைகிறது. அது மேற்கொள்ளுகிறது, பாவத்தை மேற்கொள்ளுகிறது, அது பயத்தை மேற்கொள்ளுகிறது, அது மரணத்தின் பயத்தை குறித்து அதை மேற்கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தத்தில் வளர்ந்து பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தம் ஆவதற்காகத்தான் கிறிஸ்தவ வாழ்வில் இந்த உன்னதத்தின் பலன் நமக்கு அருளப்படுகிறது. அதன் விளைவாக ஆவியின் கனியை நாம் பெறுகிறோம். கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே ஆவியின் கனிகள் என்னென்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த அற்புதமான தெய்வீக சுபாவங்கள் நமக்கு பரிசுத்தமாதலினாலே கிடைக்கிறது. எப்படி ஒரு கொய்யா கன்று வளரும் பொழுது அது கவாத்து செய்யப்படுகிறது, அது கிளை நெருக்கி அதை சுற்றிலும் களை பிடுங்கி அது உரமிடும் போடும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற காரியங்களை கர்த்தர் களைகிறார். அதுதான் நம்மை பரிசுத்தமாக்குகிற காரியம். அவர் நமக்கு உரமிடுகிறார், நீர் பாய்ச்சுகிறார் என்றால் அவர் பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி. அந்த மெய்யான திராட்சை செடியில் நாம் எல்லாம் கொடிகளாய் இருக்கிறோம். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் செய்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். கிளை நறுக்கி களை பிடுங்கி அது மொட்டையாய் காட்சியளிக்கும். ஐயோ, இவ்வளவு மணலாக நான் உயர்ந்திருந்த நான் இப்பொழுது இப்படி இருக்கிறேன் என்று கவலைப்பட அவசியம் இல்லை. இதற்கு பின்பு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய மாற்றம் உண்டாக போகிறது. என்ன மாற்றம்? எதை நோக்கினா என்றால் கனி கொடுக்கிற காரியம். இந்த பரிசுத்தமாக்குதலிலே நமக்கு நித்திய வாழ்வு பலனாய் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும்
காரியம் பலன், ஆனால் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இங்கு பலன், ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறது. பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அது தேவனுடைய பிரசன்னத்தினால், தேவனுடைய நடத்துதலினாலே நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோம். முடிவு என்ன? எட்டர்னிட்டி, எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. இந்த பரிசுத்தமாக்குதலின் அடிப்படை இலக்கு எட்டர்னல் லைஃப் என்று பார்க்கிறோம். ஆகினால் இந்த பூமியில இருக்கிற நாம் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போல மாம்சத்தில் வந்தாலும், நம்மை போல பாடுபட்டாலும், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். காரணம், அவர் பரிசுத்தாவினாலே உற்பவித்து பிறந்தவர். மாம்சத்தின்படி பிறவாமல், மாம்ச வித்தின்படி அல்ல, அவர் பரிசுத்த வித்தாக, ஸ்திரீயின் வித்தாக பிறந்தபடினாலே அவர் குற்றமற்றவராய் மாசற்றவராய் இருந்தார். நாமும் ஆதாமுடைய சந்ததியிலே வந்தவர்கள், பாவ சந்ததியிலே வந்தவர்கள், கீழ்ப்படியாமையில் முரட்டாட்டத்திலே மீறுதலுக்கு உட்பட்டவர்கள். அந்த சந்ததியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஜீன்கள் அந்த மீறுதல் செய்யவும், பாவம் செய்யவும், துணிகரம் கொள்ளவும், இருமாப்படையவும், மேட்டிமை அடையவும், கீழ்ப்படியாமை முரட்டாட்டத்துக்குள் ஈடுபடவும், இஸ்ரவேல் மக்கள் எப்படி எகிப்திலிருந்து வந்த பொழுது அவர்கள் அதை ஆண்டவருக்கு விரோதமாக செய்தார், அதே போல நாம் இந்த பூமியிலே செய்ய துணியும் பொழுது கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்றால், முதலாவது காரியம், நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்தம் அவசியம். ஒரு வீடானது சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த வீடு வசிப்பதற்கு உகந்ததாக இருக்கிறது. பாத்திரமானது சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அது கனமுள்ள பாத்திரமாக, பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அது வெற்றியுள்ள வாழ்க்கையாக, கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறுகிறது. இதைத்தான் யோவான் 15:1-2 நாம் ஏற்கனவே சொன்னபடி இயேசு சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போமானால் நம்மை விட்டு எத்தனையோ தேவையற்ற காரியங்கள் அகற்றப்பட்டு விட்டிருக்கின்றன. அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல், அதுதான் சுத்திகரிக்கப்படுதல். இன்னும் நாம் சில காரியங்களை களைய வேண்டியிருக்கிறது. இன்னும் பல காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியிருக்கு. இன்னும் நாம் காலங்களையும் நேரங்களையும் பயன்படுத்திக் கொள்ளப்பட பல காரியங்களை தவிர்க்க வேண்டியிருக்கிறது. கீழானவைகளே அல்ல, மேலானவைகள் நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குள்ளே அல்ல, பூமிக்குரிய சிந்தை வேண்டாம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு ஃபன் என்ற முறையில நாம் நேரங்களையும் காலங்களையும் வீணடித்தோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவருக்கு என்ன சாதித்து போய் நிற்கப் போகிறோம் என்று கேள்வி வரும். ஆகினால் இந்த பூமியிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொருளாதாரமானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் நாம் கனி கொடுக்க தக்கவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். முதல் காரியம். இரண்டாவது, நாம் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க தகுதி பெறும்படி கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். sanctification is from God. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருப்பது எதற்காக? நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு நாம் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். காரணம், நாம் தேவனுக்கு அடிமையா, பாவத்துக்கு அடிமையா இருந்த நாம் இப்பொழுது தேவனுக்கு அடிமை. ஆகினால் தேவனுடைய சாயல் நமக்கு உருவாகும்படியாக, நாம் நித்திய வாழ்வை சுதந்திரிக்கும்படியாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்ற கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் இப்பொழுது எவ்விதமாய் இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், அவர் வரும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நாமும் அவருடைய சாயலை அணிந்தவர்களாக, இவருடைய அந்த பரிசுத்தமாக்குதலை நிறைவானவர்களாக காணப்படுவோம். இதைத்தான் வெளிப்படுத்தின விஷயம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெண்மையான உடையை தரித்திருக்கிறவர்கள் யார் என்றால் அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே என்றென்றைக்கு இருக்க போகிறவர்கள்.
மூன்றாவதாக, நாம் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவது முக்கிய காரியம். இந்த பூமியிலே நாம் உப்பாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். இந்த காரியத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு வழுக்கை விழுந்த ஒரு மனிதன் முடி வளர்வதற்கான தைலத்தை விற்க முடியாது. வைத்தியனே முதலாவது உன்னை குணமாக்கிக் கொள் என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவனுக்கு பரிசுத்தமான சாட்சியாக இருக்க முடியும். நாம் சாட்சியாக இருப்பதற்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்களிலே அங்கிருந்த தமஸ்குவிலே இருந்த திருச்சபையை பாழ்படுத்தும்படியாக உத்தரவு வாங்கி கொண்டு போன சவுல் என்ற வாலிபனை கர்த்தர் மதிய வேளையிலே சந்திக்கிறார். இந்த மகிமையான பேரொளி சந்திக்கும் பொழுது அவன் கீழே விழுகிறான். அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே அவன் கையிலாக கொடுத்தவர்களை தேடி அவர்கள் உதவினாலே அவன் அங்கு போய் சேர்கிறான். அதற்கு முன்பாக அந்த ஒளியை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? பதில் என்ன வருகிறது? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்ற பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருகிறது? நீ தமஸ்குவுக்கு நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போ என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது அவன் அங்கு போய் 3 நாள் அவன் குசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு சபையை பாழ்படுத்தின ஒரு மனிதனை கர்த்தர் பரிசுத்தமாக்குவதற்கு அவர் விரும்பினபடியால் அவனை சந்திக்கிறார். இப்பொழுது அவன் பரிசுத்தமாக்குவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவன் 3 நாட்கள் என்ன செய்திருப்பான்? அவனுடைய சம்பத்திலே அழுது மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை அழிக்கும்படி முன்வந்த அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு இப்ப நானே இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கும்படி நானே உடைய பணியை செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்திருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அனனியாவை நோக்கி, நீ நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் அங்கு சவுல் எண்ணப்பட்ட வாலிபனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்கிறார். அனனியாவுக்கு சவுலை குறித்து முன்பாகவே தெரியும். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்ற பொழுது தைரியமாக போகிறார். அங்கு அனனியா கைகளை வைத்த பொழுது அவர் சாட்சியாகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி என்றால் இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட வாலிபனாகிய பவுல் இப்பொழுது இயேசுவுக்கு உண்மையான சாட்சியாக இருக்கிறார். தங்கள் பார்வையில் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்களுடைய பார்வையில் நீதிமான்களாய் தோன்றுகிறவர்கள் உண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்து தங்களை சுத்தவான்கள் எண்ணிக்கொள்கிறவர்களை பார்க்கலாம். தேவனே பாவியாயின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிற அந்த ஆயக்காரனை போல நாமை தாழ்த்தும் பொழுது அந்த பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் இரக்கமுள்ளவராய் இருப்பார். மனுஷனின் நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்ன உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார் என்று மிக 6:8 வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் பரிசுத்தமாக்கப்படுவான். இங்கு சவுல் தன்னை தாழ்த்தினதற்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கி பயன்படுத்தினார், சாட்சிப்படுத்தினார். முதலாவது காரியம், நாம் கனி கொடுக்கும்படியாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, இரண்டாவது நித்திய வாழ்க்கை, மூன்றாவதாக அவருக்கென்று சாட்சியிடும்படியாக கர்த்தரை பரிசுத்தமாக்கின்றார். நான்காவதாக நற்கிரியைகளை செய்ய நம்மை கர்த்தர் இந்த பூமியிலே பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்ய நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவன் பலிபீடத்தை சுத்திகரித்து, பலிகளை சுத்திகரித்து, பின்பு அந்த பலியை அக்கினிக்கிரையாக்க சொல்கிறார். அதே போல நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.
we are the deeds of God. நம் தேவனுடைய செய்தியா இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். எதற்கு? நற்கிரிகளை செய்வதற்கு நாம் தேவனுடைய செய்தியா இருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வைக்கப்பட்டதன் முக்கிய காரியம் நன்மைகளை செய்ய வேண்டும், நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதனால் நற்கிரிகளை செய்ய நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அதே போல பிலிப்பியர் 1:5-6 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள்வரைந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரையும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அதுதான் நற்கிரியை அவர் தொடங்கி இருக்கிறார். சுத்திகரித்து நற்கிரியலுக்கு பயன்படுத்த அவர் விரும்புகிறார். கொலோசியர் 1:9-11 உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகல நற்கிரியுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி கொலோசியர் திருச்சபைக்காக அவர்கள் பரிசுத்தம் அடைந்து எவ்வளவு நற்கிரியை செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தப்படும்படியாக பவுல் ஜெபத்தை ஏறெடுத்தார். 5வது கிறிஸ்து நம்மில் உருவாக கிறிஸ்துவின் சாயல் அவர் ரூபம். இதைத்தான் ஆதாமும் எவனும் இழந்து போனார். நமது சாயலின்படியும் நம்முடைய உருவத்தின்படியும் படைப்போம் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார். ஆதாமை தம்முடைய சாயலா தம்முடைய ரூபத்தில் படைத்தார். அதே சாயலிலே ஏவாளை மனுஷனுடைய எலும்பிலிருந்து எடுத்து படைத்தார். ஆனால் அவர்கள் நிர்வாணமாய் போனார்கள் பாவம் செய்து என்று அவர்கள் ஒருவர் அறிந்து அத்தி இலைகளை உடுத்திக் கொண்டார்கள். அந்த கர்த்தர் அத்தி இலைகளை களைந்து போட்டு அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினார். காரணம் நிர்வாணம் காணப்படக்கூடாது என்று அவர்கள் விரும்பினபடினாலே அவர்களை தோல் உடைகளினாலே உடுத்தி அவர்களை பரிசுத்தமாக்கினார். அவர்களை தொடர்ந்து சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த எழுந்து போன தேவனுடைய சாயல் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். கிறிஸ்துவின் சாயல் கிறிஸ்து நம்மில் உருவாக நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மரியாள் கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்ட காரணம் அவள் கிறிஸ்து அவருடைய வயிற்றிலே உருவாவதற்கு அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். அவள் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருந்தாள். கரைதரையற்ற ஒரு பரிசுத்தமான தாழ்மையான ஒரு பெண்ணாக இருந்த பொழுது கிறிஸ்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்தார். இதைத்தான் பவுல் சொல்கிறார், சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி கலாத்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4 சொல்லப்பட்டிருக்கு. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்படி என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து உருவாக வேண்டும். கிறிஸ்து எப்படி கன்னி மரியாள் கர்ப்பம் தரித்து கிறிஸ்துவை பெற்றெடுத்தாலோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதைதான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை பெற்றேன் என்கிறார். இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்வது என்பது அவசியம். அதற்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். எப்படி கன்னி மரியாள் அவள் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று பார்க்கிறோம். அதே போல நாம் பரிசுத்த தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 26:18 ஏமாற்றமாக அவர் சொல்கிறார், நாங்கள் கர்ப்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவளைப் போல இருக்கிறோம் என்று சொல்லி. அப்படி என்றால் அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கப்படுதல் இல்லாத பொழுது அங்கு கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வருகின்ற காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது. தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம் என்று சொல்லி ஏசாயா புலம்புகிறார். 1 Corinthians 4:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி
பவுல் சொல்கிறார். கொலோசியர் 2:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரை நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பரிசுத்தமாகவே நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம், நம்முடைய சாயல் மறைந்து நீக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ரூபம் அது உருவாகிறது. இன்னைக்கு அநேக வேளைகளிலே அநேக இடங்களிலே நாம் செல்லும் பொழுது நீங்கள் கிறிஸ்டியனா என்று கேட்பார்கள். எப்படி சொல்லுங்க? இல்ல, பார்த்தாலே தெரியுது என்பார். அப்படி என்றால் கிறிஸ்து நம்மிலே வெளிப்படுகிறார் என்று பொருள். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பொருள். ஆகினால் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். ஆகினால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்திலே அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்தார்கள், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தரால் தொடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருந்தார்கள். கிறிஸ்து அவர்களுக்குள்ளாய் இருந்து வெளிப்பட்டார். அதைத்தான் பவுல் இங்கு சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையினால் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு இயேசுவை போல மாறுவோம், இந்த உலகத்தின் இருள் நீக்கும் என்ற பாடல் உண்டு. இயேசுவை போல, லைக் ஜீசஸ் என்பதுதான் நம்முடைய அடிப்படை இலக்காய் இருக்க வேண்டும், வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். இயேசுவை போல எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இன்றைக்கு உபதேசங்கள், செய்திகள் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவை மையமாக வைத்து செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும். பல திருச்சபைகளிலே தசமோகம், காணிக்கை குறித்து நிறைய பேசுகிறார்கள், பணத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் தங்கள் உடைகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். பணம் பாதத்திலே மட்டுமே வைக்கப்பட்டது. இன்றைக்கு பணம் உயர்த்தப்படுகிறது, பணம் முக்கியமாக பேசப்படுகிறது, பணத்தினால் சண்டை வருகிறது, பணத்தினால் பலவிதமான பிரச்சனைகள். திருச்சபைக்குள்ளாக பணத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். பணம் விக்கிரகமாக உயர்ந்து நிற்கிறது. இயேசுவுக்கு மேலாக அது உயர்த்தப்படும் பொழுது, பேசப்படும் பொழுது ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவை மையமாக வைத்து கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லும்படியான காரியங்கள் சொல்லப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டிலிருந்து அதிக பிரசங்கங்கள் மையப்படுத்தி சொல்லப்பட்டால் ஒழிய விழுந்து போன மோசையை குறித்தோ விழுந்து போன தாவீதை குறித்தோ நிறைய பிரசங்கங்கள் நாம் கேட்டு அழுத்து போய்விட்டோம். ஆனால் கிறிஸ்துவை குறித்து பேசும் பிரசங்கங்கள் நம்மை கிறிஸ்துவை போல வாழும்படியாய் நமக்கு சவாலிடும். கிறிஸ்துவின் அந்த கிறிஸ்துவை குறித்த உபதேசங்கள் சொல்கிறது, நான் சொல்லின உபதேசங்களினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். பரிசுத்தமாக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் உபதேசம், வேறொரு உபதேசம் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆகினால் கிறிஸ்துவை குறித்த உபதேசத்தை, கிறிஸ்துவை பிரியப்படுத்தும் காரியங்களை, கிறிஸ்துவை மையப்படுத்தின காரியங்களை சொல்லும்படியாக பவுல் நம்மை அழைக்கிறார். பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை குறித்து வேற ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானிக்கிறேன், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்றார். அவர் வேற எதை குறித்தும் பிரசங்கம் பண்ணவே இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். ஆனால் அவரை, அதைத்தான் கொலோசியருக்கு எழுதுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், இன் கிரைஸ்ட், தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணிருக்கிறோம். நாம் இந்த உபதேசங்களை நிலைத்திருந்தால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்போம். வேறே ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தால் அது கள்ள உபதேசமா இருக்குது, அது தேவனிடத்தில் நம்மை பிரித்து விடுகிற உபதேசமா இருக்கும். இன்னைக்கு நல்ல உபதேசம், கள்ள உபதேசம் என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிற எந்த உபதேசமும் நல்ல உபதேசம் தான். இயேசு கிறிஸ்துவை தவிர எதையோ பேசிக்கொண்டு பிதற்றி கொண்டு இருப்பதெல்லாம் கள்ள உபதேசங்கள் தான். ஏனென்றால் 2 யோவானிலே அவர் எழுதியிருக்கிறார் 5ஆம் வசனத்துல, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றிருக்கிறார்கள், இவர்களே வஞ்சகர்களும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அப்படி வாழ்த்து சொல்லுகிறவன் அவருடைய துர்க்கிரியைக்கு பங்குள்ளவனாகிறான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எச்சரிக்கிறார். என்றால்
கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன் தேவனை உடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் கிறிஸ்துவின் உபதேசம் என்று இருக்கிறது, கிறிஸ்துவை மையப்படுத்தின உபதேசம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு உபதேசங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை மையப்படுத்தி பழைய ஏற்பாட்டை நாம் அதை சாயலாக நிழலாக அடிக்கடி கோடிட்டு காண்பிப்பது தவறல்ல. ஆனால் பழைய ஏற்பாட்டை மேன்மைப்படுத்துவது யூதர்களுடைய பழக்கம். ஆகையினால் தான் அவர் கிறிஸ்துவண்டை வராமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்து இல்லாமல் அவர்கள் மேற்கு புற எருசலேம் சுவர்களில் நின்று கொண்டு அவர்கள் உடம்பை அசத்தி மேசியாவே வாரும் என்று கதறிக்கொண்டிருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அவர்கள் கிறிஸ்துவண்டை வரவில்லை, கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு வரவில்லை, கிறிஸ்துவின் நற்செய்திக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே நின்று விட்டார்கள், புதிய ஏற்பாட்டிற்கு வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த திராட்சரசத்தையும் அப்பத்தை எடுத்து சொன்னார், இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னார். மோசே உடன்படிக்கை இருந்தது, தாவீதின் உடன்படிக்கை இருந்தது, பினகாசோடு சமாதான உடன்படிக்கை இருந்தது, நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஏகப்பட்ட உடன்படிக்கைகள், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், விருத்தசேதன உடன்படிக்கை. எல்லா உடன்படிக்கைகளும் புதிய உடன்படிக்கை வந்தவுடனே அவைகள் பின்னால் தள்ளப்பட்டு விட்டன, அவைகள் அகன்று போய்விட்டன. அப்படி என்றால் இன்னைக்கு நாம் அதிகமாக புதிய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும். நற்செய்தி நூல்களை அடிக்கடி படிப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையையும் நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். அது நமக்கு பரிசுத்தமாகுதலே நமக்கு பேருதவியாக இருக்கும். மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களுடைய படிக்கும் பொழுது திருச்சபை எவ்விதமாக வளர்ந்தது, இன்றைக்கு திருச்சபை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிய முடியும். நிருபங்களை வாசிக்கும் பொழுது திருச்சபை எவ்விதமாய் இருக்க வேண்டும், எவ்விதமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எவ்விதமாய் இருக்கும், அதற்கு எவ்விதமாய் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், யார் பாத்திரராக இருப்பார்கள், யார் அபாத்திரமாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி தெளிவாய் விளக்கப்பட்டிருக்குது. இவைகளை குறித்து நாம் மையப்படுத்தி முக்கியமாக அவைகளை படிக்காததை விட்டுவிட்டு மறுபடியும் நாம் அஸ்திபார உபதேசங்களிலே இல்லாதபடிக்கு மேலே நாம் மாளிகையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். நாம் மாளிகையாக கட்டி தேவனுடைய மாளிகையாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் மாளிகையாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள கல்லாய் கிறிஸ்துவுடன் நாம் சேர்ந்திருக்கிறோம். அவரோடு நாம் இணைக்கப்படும் பொழுது நாமும் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். நாமும் ஜீவனுள்ள கல்லாக மாறிவிட லிவிங் ஸ்டோனாக மாறுகிறோம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகின்றார், உண்மைதான். இதில் நம்முடைய பங்கு என்ன என்று சொல்லி சுருக்கமாய் பார்த்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த மகிமை பாடுகளின் வழியே பரிசுத்தமாக்கப்படுதலாய் வருகிறது. பாருங்கள், நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறோம், மறுரூபப்படைந்து கொண்டே இருக்கிறோம். அந்த ப்ராசஸ்ல ட்ரையல்ஸ், டெம்டேஷன், டெஸ்ட் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இவைகளின் வழியாய் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது போராட்டமான வாழ்க்கை. நிர்மன் செய்ய பாடுகிறார், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தால் நீ போராடி வெற்றி பெறு என்று சொல்லி பாடுகிறார். அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் போராட்டத்தின் வாழ்க்கையிலே நாம் பயணப்படும் பொழுது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 12:4-7 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தேவன் நம்மை கடிந்து கொள்வார். ஏன்? பரிசுத்தத்திலே நாம் சிறிது சறுக்கும் பொழுது அவர் நம்மை கடிந்து கொள்கிறார். ஆகையினால் நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மனுஷனையும் மகனையும் தண்டிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே உயிரோடு இருக்கிற மீன் அந்த நீர் சுழலிலும் இழுத்து கொண்டு போகிற நீர் ஓட்டத்திலும் அதை எதிர்த்து நீரி போராடி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும். அதே போல இந்த பூமியானது நம்ம இழுக்கும், சாத்தான் நம்ம இழுப்பான், மாம்சம் நம்ம இழுக்கும், சுயம் நம்ம இழுக்கும். இவைகளெல்லாம் மேற்கொள்ளும்படியாக பரிசுத்தமாக்குற கர்த்தருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். நாமும் நம்முடைய பங்கை செய்ய வேண்டும். உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 12:11 எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்,
ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். போதக சிகிச்சை ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேவன் எதற்காக நம்மை கடிந்து கொள்கிறார்? நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் நம்மை கடிந்து கொள்கிறார். 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் மேலானவைகள் நாட வேண்டும். நம்முடைய மனம் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிடிவாதங்கள், மேட்டிமைகள் இவைகளையெல்லாம் அகற்றிவிட்டு, பூமிக்குரிய காரியங்களை அகற்றிவிட்டு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்திலே நின்று அவர் பரிசுத்தராக இருக்கிற நாமும் பரிசுத்தராக இந்த பூமியில வாழ கர்த்தர் அழைக்கிறார். அதற்கென்று நம்முடைய வழிகளை சபைப்படுத்த வேண்டும். நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது நம்மை கர்த்தர் நித்திய ராஜ்யத்திலே சேர்ப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கின்ற கர்த்தராக நம்மோடு அவர் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.